அனைவருக்கும் வணக்கம். சங்க இலக்கியம் 10 பாட்டில் 30 வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதுக்கு ஆன்சர் செக் பண்ணியிருக்கிறதுக்கு பின்னாடியே ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ பின்னாடியே கொடுத்தா எக்ஸாம் டைமில் உங்களுக்கு வீடியோவோட கொஸ்டினோட வீடியோ எது, ஆன்சரோட வீடியோ எது நம்ம தேட வேணாம். அதனால் முன்னாடி பாட்டில் கொஸ்டினும் இதே வீடியோவில் கொஞ்சம் ஓட்டுனீங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா ஆன்சரும் மார்க் பண்ண ஸ்லைடும் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இதுக்கு ஆன்சர் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், புலனழுக்கற்ற அந்தணாளன் யார் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் கபிலர். புலனழுக்கற்ற அந்தணாளன் கபிலன். பெரும்பானாற்றுப்படையில் உள்ள மொத்த அடிகள் 500. நெஞ்சாற்றுப்படை என போற்றப்படுவது முல்லைப்பாட்டு. அடுத்தது 10 பாட்டில் உலக நிலையாமையை பாடும் நூல். 10 பாட்டில் உலக நிலையாமையை பாடும் நூல் மதுரை காஞ்சி. முல்லைப்பாட்டு எந்த பாவால் ஆனது? முல்லைப்பாட்டு எந்த பா வகையால் ஆனது அப்படி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் முல்லைப்பாட்டு நேரிசை ஆசிரியப்பாவால் ஆனது. தோழி அறத்தோடு நிற்றல் துறை உடைய நூல். தோழி அறத்தோடு நிற்றல் துறை உடைய நூல் குறிஞ்சிப்பாட்டு. நன்னன் பிறந்தநாள் விழா பற்றி குறிப்பிடும் நூல் மதுரை காஞ்சி. நன்னன் பிறந்தநாள் விழா பற்றி குறிப்பிடும் நூல் மதுரை காஞ்சி. 7th ஒனுக்கு மதுரை காஞ்சி. 8 தொகை 10 பாட்டில் உள்ள பாடல்களின் மொத்த எண்ணிக்கை 2368. ரெண்டே சேர்த்து மொத்தம். சங்க இலக்கியங்களில் குறைந்த மற்றும் நீண்ட அடிகள் எவ்வளவு? சங்க இலக்கியங்களில் இருக்கிறதுலே கம்மி எது, இருக்கிறதுலே நீண்ட அடிகள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 9th ஒன். குறைந்த அடிகள் 3லேருந்து ஆரம்பிக்குது. அதிகபட்சம் நீண்ட அடிகள் 782. ஸோ 3 to 782. 9th ஒனுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், 10th ஒன். நெக்ஸ்ட் ஒன், 10th ஒன். பன்றி பொறி பாம்புள்ள குழி கவன் உமிழு மகள் பற்றி குறிப்பிடும் நூல் மலைப்படுகடாம். ஸோ 10th ஒன் மலைப்படுகடாம். 11th ஒன். நவிரை மலையில் யாருக்கு கோவில் உள்ளதாக கூத்தராற்றுப்படை கூறுகிறது? நவிரை மலையில் யாருக்கு கோயில் இருக்குன்னா சிவனுக்கு கோயில் உள்ளதாக கூத்தராற்றுப்படை கூறுகிறது. யானைப்பாகர் யானையிடம் பேசும் மொழி பற்றி குறிப்பிடும் நூல் முல்லைப்பாட்டு. யானைப்பாகர் யானையிடம் பேசும் மொழி பற்றி குறிப்பிடும் நூல் முல்லைப்பாட்டு. நவிரமலையில் ஏற்படும் பல்வேறு வகையான ஒலிக்கும் உவமையாக்கப்படும் விலங்கு. அதாவது நவிரமலையில் ஏற்படும் பல்வேறு வகையான ஒலிகளுக்கு ஊமையாக எந்த விலங்கு கூறப்படுது அப்படின்னா களிறு, யானை. அதை பற்றி தான் ஊமையாக்கியிருக்காங்க. அடுத்து 14. வேம்பு தலையாத்த நோன்கால் இடம்பெற்றுள்ள நூல் நெடுநல்வாடை. வேம்பு தலையாத்த நோன்கால் இடம்பெற்றுள்ள நூல் நெடுநல்வாடை. அடுத்தது 15. மணங்கமல் தேரல் மடுப்ப நாளும் மகிழ்ந்தினி துறைமதி பெறும் இப்பாடலில் யார் யாரை வாழ்த்துகிறார் அப்படின்னா மாங்குடி மருதனார் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனை வாழ்த்தி பாடுகிறார். அடுத்து 16. எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் ஒருத்தான் ஓங்கிய உரனுடையவன் யார்? அது அப்படின்னா நல்லிய கோடன். எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் ஒருத்தான் தாங்கிய உரனுடையவன் யார்? நல்லிய கோடன். அடுத்தது பொறுத்துக. புறநானூற்றுப்படை 248. பட்டினப்பாலை 317. திருமுருகாற்றுப்படை 269. சிறுபானாற்றுப்படை 301. பெரும்பானாற்றுப்படை 500. செக் பண்ணிக்கிங்க. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்தது 18 பொறுத்துக. மலைப்படுகடாம் 188. குறிஞ்சிப்பாட்டு 583. நெடுநல்வாடை 261. முல்லைப்பாட்டு 103. மதுரை காஞ்சி 782. ஸோ ஆப்ஷன் டி செக் பண்ணிக்கோங்க.
19 கலங்கரை விளக்கம் பற்றி குறிப்பிடும் நூல் பெரும்பானாற்றுப்படை. கலங்கரை விளக்கம் பற்றி குறிப்பிடும் நூல் பெரும்பானாற்றுப்படை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 20. முருகனின் ஆறுமுகம் மற்றும் 12 கைகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள திருத்தலம். அதாவது முருகனோட 6 முகம் மற்றும் 12 கைகள் பற்றி எந்த திருத்தலத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, எந்த பாட்டில் அப்படின்னா திருச்சீரலைவாய். முருகனின் 6 முகம் மற்றும் 12 கைகள் பற்றி பாடப்பட்டுள்ள திருத்தலம் திருச்சீரலைவாய். இதையும் தெரிஞ்சுக்குங்க. திருச்சீரலைவாய் இப்போது திருச்செந்தூர்னு சொல்கிறோம். இதே மாதிரி பழனி அப்போது திருஆவினன்குடி. திருஆவினன்குடினா பழனி, திருவேரகம்னா சுவாமிமலை, குன்று தோராடல்னா திருத்தணி. இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அது பழைய பேரை கொடுத்து புது பேர் கூட கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது யாழியின் குட்டியை போன்றவர் யார்? கரிகாலன். யாழியின் குட்டியை போன்றவர் கரிகாலன். விருச்சி கேட்டல் இடம்பெற்ற நூல் முல்லைப்பாட்டு. விருச்சி கேட்டல் முல்லைப்பாட்டு. சோழர் 9 பேரை நேரிவாயில் என்னுமிடத்தில் வென்றவர் யார்னா கடல் பிற கோட்டிய செங்குட்டுவன். சோழர்கள் 9 பேரை நேரிவாயில் என்னுமிடத்தில் வென்றவர் யார்? கடல் பிற கோட்டிய செங்குட்டுவன். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுக்கும் சோழன் மணக்கிளிக்கும் மகனாய் தோன்றியவன் அவரே தான், கடல் பிற கோட்டிய செங்குட்டுவன். அடுத்தது 26. நீதி வழங்குவோர் அமைச்சர் வணிகர் நாற்பெருங்குழுவினர் வாழும் தெருக்கள் பற்றிய வர்ணனை இடம்பெற்ற நூல் மதுரை காஞ்சி. 26க்கு பி மதுரை காஞ்சி. அடுத்து நாள்தோறும் சுங்கம் வசூலித்து புலிச்சின்னம் ஈட்ட செய்தியை தெரிவிக்கும் நூல் பட்டினப்பாலை. சுங்கம் வசூலிக்கிறாங்க, புலிச்சின்னம் ஈட்ட செய்தி, இதெல்லாம் சொல்கிற நூல் எதுனா பட்டினப்பாலை. வேலைக்கீரையை பறித்து உப்பில்லாமல் சமைத்த நிகழ்வு படம் பிடித்து காட்டும் நூல் சிறுபானாற்றுப்படை. 10 பாட்டை பாடிய புலவர்கள் 8 பேர். நாளிகை கணக்கர் மிலேச்சர் பற்றி கூறும் நூல் முல்லைப்பாட்டு. நாளிகை கணக்கர் மிலேச்சர் பற்றி கூறும் நூல் முல்லைப்பாட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த பார்ட்டில் உள்ள கொஸ்டின் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.